ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்டில் ஸ்டாக். ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இனிஷியலி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் யூஸிங் அரே. ஸ்டாக்கை அரே யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அரே அப்படின்றது என்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அதில் ஒன்று லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்னொன்று நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது என்னென்னா எலிமெண்ட்ஸ் இந்த சீக்வென்ஷியல் ஆர்டர். ஓகே, இந்த அரே பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் டைப்பில் வரும் அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் டைப்ஸில் தான் வரும். பிகாஸ் இதில் ஆல் த எலிமெண்ட்ஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் த சீக்வென்ஷியல் ஆர்டர். ஓகே, இந்த ஃபைல்ஸ் ஆஃப் புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல்ஸ் ஆஃப் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புக்கு ஒன்று மேலே ஒன்று எடுக்கணும் எப்படி இருக்கும், ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டராக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக்கோட ரெப்ரசன்டேஷனும் இருக்கும். சரி, அரேயில் ஸ்டாக்கில் என்ன மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா லிஃபோ ஆப்ரேஷன், அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இந்த ஆப்ரேஷன் தான் ஸ்டாக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ, என்ன எலிமெண்ட் இருக்கோ ஸ்டாக்கில், அந்த எலிமெண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண முடியும். அதுதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபைல்ஸ் ஆஃப் புக்ஸ். புக்ஸ் ஒன்றோட ஒன்று மேலே எடுக்குன்னா அது ஒரு ஸ்டாக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி நமக்கு கிடைக்கும். சரி, இதில் என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புஷ் ஆப்ரேஷன். புஷ் அப்படின்றது என்னென்னா இன்சர்ட்டிங் அன் எலிமெண்ட் என்றது ஸ்டாக்கு. இன்சர்ட்டிங் அண்ட் எலிமெண்ட்ஸ் இன்டு த ஸ்டாக். ஒரு ஸ்டாக்கில் ஒரு எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா புஷ் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பாப் ஆப்ரேஷன். பாப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டாக். ஸ்டாக்லேருந்து எலிமெண்ட்ஸ் டெலிட் பண்ணோம். அதை என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா பாப் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டாப் ஆப்ரேஷன். டாப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் display the top of the stack, top of the elements in the stack, top of the element in the stack. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட டாப்பில் என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன். ஓகே, சரி, இப்போது அது இல்லாமல் இன்னும் என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இஃப் there is no elements in the stack அப்படின்னா இனிஷியலி டாப் இஸ் ஈக்குவல் டு -1 இருக்கும். சரியா? if there are no elements in the stack, ஒரு ஸ்டாக்கில் எந்த எலிமெண்ட்டும் இல்லை அப்படின்னா நம்ம டாப் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா டாப் இஸ் ஈக்குவல் டு -1 இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். திஸ் ரெப்ரசன்ட்ஸ் நோ மோர் எலிமெண்ட்ஸ் இன் த ஸ்டாக் அப்படின்றது சொல்லுது. சரி, அது அப்படி இல்லைனா இஃப் யூ வாண்ட் டு ஆட் அன் எலிமெண்ட் இன் த ஸ்டாக் வி நீட் டு அப்டேட் த டாப் as well as deletion also. சரியா? இப்போது if we want to add or delete the elements in the stack அப்படின்னா first we need to update the top update பண்ணாதான் நம்ம எலிமெண்ட்ஸை ஸ்டாக்கில் ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு உண்டான ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன், அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் எலிமெண்ட். இந்த மேக்ஸிமம் எலிமெண்ட் எவ்வளோ அப்படின்னா நம்ம அந்த அவ்வளோ எலிமெண்ட்டை மட்டும்தான் நம்ம அதில் ஆட் பண்ண முடியும். சரியா? அதனால் ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் ஒரு நிமிஷம். ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று டூ வேஸ் ஷுட் பி யூஸ்டு டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்டாக். அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று அரே யூஸிங் அரே, இன்னொன்று யூஸிங் லிங்க்டு லிஸ்ட். இந்த 2 மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் யூஸிங் லிங்க்டு லிஸ்ட். இதில் ஓவர்ஃப்ளோ அண்ட் அண்டர்ஃப்ளோ 2 கண்டிஷன் இருக்குது. ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் அப்படின்றது என்னென்னா ஸ்டாக்கில் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது,
அண்டர்ஃப்ளோ கண்டிஷன் அப்படின்றது என்ன, ஸ்டாக்கில் எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது இந்த ஓவர்ஃப்ளோ அண்ட் அண்டர்ஃப்ளோ. சரிங்களா? சரி, ஸ்டாக்கோட ஒரு ரெப்ரசன்டேஷன் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. சரி, இப்போ இந்த ஸ்டாக்கில் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் இன்சர்ஷன் எப்படி பண்ணலாம்? சரியா? ஹவு கேன் வி இன்சர்ட் an element into the stack அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஸ்டாக்கில் ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். சரியா? இன்சர்ஷன் ஆப்ரேஷன். ஓகே, இன்சர்ஷன் ஆப்ரேஷன். சரி, இப்போது சைஸ் ஆஃப் த அரே சைஸ் ஆஃப் த ஸ்டாக் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு 10. இனிஷியலி stack is equal to 10. ஓகே, stack is equal to 10 அதை மட்டும் இனிஷியலைஸ் பண்ணால் போதாது. ஃபஸ்ட்டு டாப் is equal to -1 இருக்கணும். இனிஷியலி டாப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டாப் is equal to -1 இருக்கணும். சரி, புஷ் ஆப்ரேஷன் நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். புஷ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், scanf %d எலிமெண்ட். ஸோ எலிமெண்ட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன், கீபோர்டு மூலிமா கெட் பண்ணுறேன். சரி, எலிமெண்ட்ஸை கெட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா, ஓகேங்களா, ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னன்னு சொல்லணும், ஸ்டாக் இஸ் ஆல்ரெடி ஓவர்ஃப்ளோ, இனிமேட் வந்து we cannot add no more elements into the stack அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இனிஷியலாக ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்தால் மட்டும் தான் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம், இஃப் டாப் இஸ் ஈக்குவல் டு size -1. ஓகே, டாப் இஸ் ஈக்குவல் டு size -1. சரி, size -1 இருந்ததுன்னா என்னன்னு பிரிண்ட் பண்ணோம், printfல ஸ்டாக் இஸ் ஓவர்ஃப்ளோ. ஸோ ஸ்டாக்கில் எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் வந்து இனிமேல் அந்த எலிமெண்ட்டை ஆட் பண்ண முடியாது. சரி, அப்படி இல்லைன்னா, ஸோ இஃப் வி ஹாவ் சம் மோர் ஸ்பேஸ் இன் த ஸ்டாக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்ஸ் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து வி நீட் டு அப்டேட் த டாப் ++. சரிங்களா? டாப் ++. ஸோ டாப் ++ ஆனவுடனே என்ன ஆகணும், ஸ்டாக் ஆஃப் டாப்பில் நம்ம என்ன எலிமெண்ட் கெட் பண்ணுறோமோ அது வந்து உட்காரணும். கரெக்டாக? சாரி, எலின்னு தானே பண்ணியிருக்கோம், எலி. ஓகே, ஸ்டாக் ஆஃப் டாப்பில் என்ன எலிமெண்ட் கெட் பண்ணுறோமோ அது வந்து உட்காரணும். ஓகே, இது வந்து புஷ் ஆப்ரேஷனுக்கு உண்டான ஒரு சூடோ கோட் லாஜிக். சரி, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது? ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக், இனிஷியலாக ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இனிஷியலி என்ன, டாப் இஸ் ஈக்குவல் டு -1. டாப் வந்து -1 செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ -1 சைஸ் வந்து எவ்வளோ, 10. அப்போ 10ன்னா அப்போது 10 - 1. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ எத்தனை வரைக்கும் போகும், 9 இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் போகும், 0 to 9. ஓகேவா, 0 to 9. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ண டாப் இஸ் ஈக்குவல் டு size -1. டாப் இஸ் ஈக்குவல் டு size -1. size -1 என்ன, 9. ஸோ 9th எலிமெண்ட், ஸோ 9 ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு 9 இருந்ததுன்னா, ஓகே, டாப் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ சைஸ் இஸ் ஈக்குவல் டு 10 எலிமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அதாவது 0 to 9 வரைக்கும் போச்சுன்னா 10 எலிமெண்ட்ஸ் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டாக் வந்து ஓவர்ஃப்ளோ, அதாவது ஸ்டாக்கில் இனிமேட் வந்து நீங்கள் எலிமெண்ட்டை ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சப்போஸ் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வி நீட் டு அப்டேட் த டாப். ஸோ டாப் வந்து இனிஷியலாக -1 இருக்குது. இப்போ டாப் ++ ஆகும்போது என்ன ஆகும், டாப் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ இங்கேன்னு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் 0 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாக் ஆஃப் டாப். ஸோ ஸ்டாக் ஆஃப் டாப் அப்படின்றது என்ன, ஸ்டாக் ஆஃப் டாப் அப்படின்றது ஸ்டாக் ஆஃப் டாப் இப்போ என்ன 0. ஸ்டாக் ஆஃப் 0ல் நம்ம என்ன எலிமெண்ட் கெட் பண்ண போகிறோம், இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து 10 வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த 10 இதில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டாக் ஆஃப் 0ல் 10 ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதாவது டாப் இஸ் ஈக்குவல் டு size -1. இப்போ டாப் இஸ் ஈக்குவல் டு size -1 இப்போ இனிஷியல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கண்டிஷன் மிஸ் பண்ணிட்டேன். 0 இஸ் ஈக்குவல் டு size -1 9. ஓகே, இந்த கண்டிஷன் வந்து இப்போ என்னென்னா ஃபால்ஸாக இருக்குது. சரி, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது. ஸோ ஃபால்ஸாக இருந்ததுன்னா இங்கே இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணாது. சரியா, எங்கே வந்துடும், எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் ஓவர்ஃப்ளோ ஆகும், ஸ்டாக் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். அதாவது இங்கே பாருங்கள், டாப் இஸ் ஈக்குவல் டு இப்போ 0வா,
இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும்போது 9 வருமா, அப்போ 9 இஸ் ஈக்குவல் டு 9 இருந்தால் என்ன ஆகிடும், printfல ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். சரி, இப்போ இனிஷியலி டாப் இஸ் ஈக்குவல் டு 0, 0 இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். டாப் வந்து அப்டேட் ஆகுது. இப்போ -1 becomes 0. ஸோ ஸ்டாக் ஆஃப் டாப் அப்படின்றது என்ன, ஸ்டாக் ஆஃப் 0. ஸ்டாக் ஆஃப் 0ல் எலிமெண்ட் என்ன எலிமெண்ட் இங்கே நம்ம கீபோர்டில் வாங்குறோமோ 10 வாங்கியிருக்க அது ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், டாப் ப்ளஸ் ஆகும். ஸோ டாப் ப்ளஸ்னால் இப்போ டாப் இஸ் ஈக்குவல் டு என்ன 1 ஆகிடும். 1 இஸ் ஈக்குவல் டு 9 செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ என்ன ஆகும், ஸ்டாக் ஆஃப் 1ல் ஓகே நான் என்ன எலிமெண்ட் கொடுக்குறேன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 20 அப்டேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, டாப் ப்ளஸ் ஆகும். ஸோ டாப் ப்ளஸ் என்ன, டாப் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன ஆகும் 2 ஆகும். ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 9 ஆகும். 9 பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன வரும், எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். அப்போது ஸ்டாக் ஆஃப் 2 நான் என்ன எலிமெண்ட் கொடுக்குறேன்னா 30 கொடுக்குறேன். 30 வந்து 2ல் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு கண்டிஷனும் அப்டேட் ஆகிட்டே போகும். ஸோ அன்டில் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேவா, இந்த டாப் இஸ் ஈக்குவல் டு சைஸ் -1 அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த பார்ட்டுக்குள்ளே வராது, எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வராது. இதான் வந்து ஸ்டாக்கில் ஒரு எலிமெண்ட்டும் எப்படி இன்சர்ட் பண்ணும் அப்படின்றத இன்றைக்கி பார்த்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வீடியோஸில் ஸ்டாக்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி டெலிட் பண்ணும் அண்ட் ஸ்டாக்கில் இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி டிஸ்பிளே பண்ணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.